ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியம் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி. இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, எப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். 9/10/2024, அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை 12:25 பகலையில பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் 22ஆம் தேதி, அதாவது 4/2/2025 கிட்டத்தட்ட 116 நாட்கள் அவர் வக்ரகதியில இருக்கார். அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோச்சார பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 25% தான் கோச்சாரமே வேலை செய்யும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு யாருக்கு நல்லது நடக்கும், யாருக்கு கெட்டது நடக்கும் இந்த 12 ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, சூட்சுமமோ இப்படி நடக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு அது வக்ரம் பெறும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும். இல்லைன்னா பாதிப்புக்கு வேலையே இல்லை. இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அடிப்படையில தனுசு லக்கணத்துல வக்ரம் பெறாரு. ராகு, சனி பகவான் கும்பராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. ராகு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்ரம் பெறாரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில, சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்கு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்கு. இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடக ராசி அப்படின்னாலே இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தாய் வீடுன்னு சொல்லுவோம். சந்திரன் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சந்திரன்னா அம்மான்னு அர்த்தம், தாய்னு அர்த்தம். சூரியன்னா அப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த கடகராசி அவ பொறுத்தவரை குரு பகவான் அந்த ராசிக்கு வர்றாரு அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல இருந்தாலும் சரி, இல்ல கோச்சாரத்துல வரும் பொழுதும் அவருடைய நிலை உச்சம். ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா 0% தான் மதிப்பு. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெற்றதுன்னா 100% மதிப்பு. ஒரு கிரகம் உச்சம் பெறும் நிலை 200 மடங்கு பலனை தரும். இந்த கடகராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டமச்சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அஷ்டமச்சனி காலங்கள் ஓடினாலும் குருவாகப்பட்டவர் 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் இருந்தால் நன்மையை செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. குருவாகப்பட்டவர் இன்னைக்கு உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா, இதுதான் உங்களுடைய ராசியினுடைய தன்மை. உங்களுடைய இந்த கடகராசியை பொறுத்தவரை குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, குரு சூட்சமோ நடந்தால் மட்டுமே பாதிப்பு உண்டு. இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லையே இல்லை. இந்த கடகராசி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்துல உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு. உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். குரு முற்றிலும் சுப கிரகம், நன்மையை செய்யக்கூடிய கிரகம். எந்த இடத்துல இருந்து செய்யறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. நல்ல இடத்துல இருந்தா நல்லதை செய்வார், கெட்ட இடத்துல இருந்து செய்யிருந்தா கெட்டதை செய்வார். எந்த கிரகத்தோட சேர்ந்து செயல்படுறாரோ அதுக்கான பலனும் உண்டு. அப்ப குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்திலேயே குரு இருக்கு அப்படின்னா, ஒரு விதி ஜாதகத்துல, இந்த பிறப்பு ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல லக்கணத்திலேயே குரு இருக்கு அப்படின்னா அவர் சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்கவே மாட்டார்.
பொதுநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசுல நினைச்சு பொதுநல செயல்பாடுகள் தான் அவர் செய்வார். அந்த பொதுநலம் மூலியமா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு உண்டு. இதுதான் குருவானவர். குருவானவர் பலவீனமாகிறாரு, பலவீனம் அடைஞ்சு உங்களை பார்க்குறாரு. கல்லீரல் சம்பந்தமா, வயிறு சம்பந்தமா, கேன்சர் நோய், இந்த மாதிரியெல்லாம் ஒரு நோய் வருது அப்படின்னா அதுவும் குருவினுடைய காரகம் தான். ஒரு கிரகம் இந்த 12 ராசிகள்லையும் இந்த 9 கிரகங்களும் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். விதி மதி கதி. உங்களுடைய விதி ஜாதகத்தில், தனி மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ வலுத்து நல்ல நிலையில் இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது. லக்னாதிபதியோ ராசிநாதனோ சரியா இல்லை, வக்ரமோ நீசமோ அஸ்தமனமோ திதிசூன்யமோ இந்த மாதிரி நிலையில அகப்படுது அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் அவர் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா குருவானவர் இயற்கை சுபர். அவர் பாத்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன்னு சொல்லுவோம். இந்த ஒரு குழந்தை கரு உருவாகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரகர் யாரு அப்படின்னா குரு பகவான். தனக்காரகன். தனம்னா பணம், பணத்துக்கு சொந்தக்காரர், பெரும் பணம். அந்த பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் பாத்தீங்க அப்படின்னாக்க குரு பகவான் தான். இனிமையான பேச்சு, இனிமையான பண்புகள், ஒருவரை அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் குரு பகவான் தான். அப்ப இந்த குருவானவர் மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லுவான். இந்த தோஷமான இடமா கூட இருந்தாலும் அந்த இடத்த கூட குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது தோஷம் கூட பாத்தீங்க அப்படின்னா சுபமா மாறிடும். தோஷத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த குரு பகவானுக்கு உண்டு. அப்ப இவரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அறிவை வளர்த்துக்கிறது, ஞானம் பெறுறது, ஜோதிடம் கத்துக்கிறது, குருகுலத்துல இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய அமைவை பொறுத்து. அப்ப இவரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இறை நம்பிக்கை, கருவூலம் இதெல்லாம் செயல்படுறது அப்படின்னா அவருக்கு குருவினுடைய ஒரு அனுக்கிரகம் இல்லாம செயல்பட முடியாது. அதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதிட சம்பந்தமா ஈடுபடுறாரு அப்படின்னாலுமே அது காரகர் உண்டு. ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக போதனைகள் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் குருவினுடைய காரகம். அப்ப அவர் முற்றிலும் சுபக்கிரகமா இருக்கிறதுனால அவருடைய தன்மை என்னவோ அது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அது அமையும். அதாவது குரு ஒருவருக்கு பலமாக அமைந்தால் அவருடைய வாழ்க்கையில சகலவிதமான செல்வங்களையும் சந்திச்சு தன்னலமற்ற பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையையும் வளர்த்து வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல வக்ரம் ஆகிறதுங்கிறது ஒரு வகையில இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி குரு தசையோ குரு புத்தியோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் பாதிப்புகள் உண்டாகும். இல்லை அப்படின்னா பாதிப்புகள் அவ்வளவு சீக்கிரம் வராது. இதுவே பாத்தீங்க அப்படின்னாக்க குருவாகப்பட்டவர் உங்களுடைய 3ஆம் இடமான பாக்குறதுனால முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. முயற்சிகள் வெற்றி பெறும், முயற்சிகள் திருவினையாக்கும், முயற்சிகள் மூலியமா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாமே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தாண்டி ஒரு நன்மையை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டாகும். அதையும் தாண்டி உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். கண்டிப்பாக கரு இல்லாத உங்களுக்கு கரு உருவாகும். காதல் திருமணங்கள் கைகூடும். ஆழ்மன எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பா கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் முழுமையா கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம், அப்பாவின் வழியில உங்களுடைய தாத்தா வீட்டு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பார்வையிடுறதுனால பூர்வ புண்ணியத்துல என்னென்ன வழிகள் இருக்கோ
எல்லாம் உங்களுக்கு நன்மையா மாறும். உங்களுக்காக 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுக்காக 7ஆம் இடத்தை பார்க்கறது களத்திரஸ்தானம். கணவன் மனைவி இந்த ஸ்தானத்தை குறிக்கும். கூட்டாளிகள், கூட்டு தொழில் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே செயல்படும். ஒரு தொழில் பண்றது அப்படிங்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயம். அதுலேயும் கூட்டா தொழில் பண்ணி நீடிக்குது அப்படின்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் அவங்களுக்குள்ள பொருத்தம் நட்பு ராசியா இருக்கணும். நட்பு ராசியா இல்லாம பகை ராசியா ஒருத்தர் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தொழில் பண்றாங்கன்னா பிரிவினைகள் ஏற்பட்டுரும். ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதுல இருக்கா? நட்பு ராசி இருக்கா? நட்பு கடைசி வரைக்கும் தொடருமா? உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. பார்த்து ஒரு கூட்டு தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை மாறும். எத்தனை பேரு கூட்டு தொழில் பண்ணி நஷ்டத்தை நான் சந்திச்சிட்டேன், கடைசியில என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேன், கடனாயிட்டேன், பலவீனமாயிட்டேன், நிறைய பேர். இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அவருக்கு நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரான்னு யோசிக்காம போய் இறங்குறது தான். உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து இந்த ராசிக்காரர் இவர் உங்களுக்கு செட் ஆகுவாரா, இவர் நன்மையை செய்வாரா, நட்பை பாராட்டுவாரா, இதை பார்க்காம போய் இறங்குனா பிரச்சனை தான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடம், உங்களுடைய 5ஆம் இடம், உங்களுடைய 7ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கறாரு. அது இல்லாம உங்களுடைய ராசிக்காக 2 ராசி 5, 7, 9, 11 இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் அது கண்டிப்பாக நன்மையை செய்யும். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு பார்வையும் இருக்கிறதுனால ஒரு நல்லதே நடக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். உங்களுடைய தனி மனித ஜாதகத்தில் விதியினுடைய அமைவு என்ன, முன் ஜென்மத்துல என்ன கர்மா எடுத்தோம், ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில லக்னாதிபதியோ ராசிநாதனோ கெட்டு போயிடுவார். அவர் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா சுயமா சம்பாரிச்சதை மிச்சம் பண்ண முடியாது, அது செலவுகள் ஆகும். வாழ்நாள்ல சுயமா வீடு கட்டுறதை கூட யோசிக்க முடியாது. நல்லா சம்பாதிப்பாரு, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிப்பாரு, குழந்தை குட்டி இருக்கும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கும், சுயமா வீடு கட்ட முடியாது, வண்டி வாகனம் கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில உள்ளவர்களுடைய நிலைமையெல்லாம் அந்த லக்னாதிபதி இல்ல ராசிநாதன் இல்ல குரு பகவான் சுக்கிரன் இந்த மாதிரி ஏதாவது நல்ல நிலையில இருந்தால் மட்டுமே ஒரு சுயமா வீடு கட்டுறத கூட அவர் யோசிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனம், குழந்தையே இல்லாம நிறைய பேரு தத்து எடுக்கிறாங்க. ஒரு ஜாதகத்துல ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்தா அந்த குடும்பத்துக்கு போதும், கடைசி குழந்தை எதுவோ அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் குருவினுடைய காரகம். குருவாகப்பட்டவர் அந்த குழந்தை காரகர் என்று சொல்லக்கூடிய குருவானவர் ஒரு குடும்பத்தை பார்க்கிறாரு அப்படின்னா அங்கே குழந்தையோடைய மேலதான் அவருடைய பார்வை முதல்ல விழுகும். அதனாலதான் அந்த ஒரு 10 பேர் இருக்க குடும்பத்துல அந்த கடைசி குழந்தை என்னவோ அந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே கூட போதும்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அப்ப அந்த குருவானவர் குழந்தைக்காரகன் ஒருவருக்கு சாதகமான நிலையில அமைஞ்சால் சகலவிதமான செல்வங்களோடு செல்வ செழிப்போடு வாழ்வார். சுபகிரகங்கள் லக்னாதிபதி ராசிநாதன் எதுவுமே சாதகமற்ற சூழ்நிலை, நல்லதே செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தால் அவருடைய கடைசி காலம் அந்திம காலம் வரைக்கும் கஷ்ட சூழ்நிலைகளை சந்திச்சு சுயமா ஒரு வீடு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில சந்திச்சு அந்திம காலத்தை சந்திப்பார். ஒரு விதி ஜாதகத்துல நல்லது கெட்டது, இந்த நல்லது நடந்தா என்ன பலன், கெட்டது நடந்தா என்ன பலன், நல்ல கிரகம் வக்ரமாகிறது கெட்ட கிரகம் வக்ரமாகிறதுக்கான வாய்ப்பு என்ன, இதத்தை நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்தவரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள். புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம், ஒரு பாதம் மட்டும். அந்த பாதத்துல குருவாகப்பட்டவர் இருந்தால் அவருடைய நிலை உச்ச நிலை.
200 மடங்கு பலன். அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் வளர்ப்பாரு, அவர் பார்க்கக்கூடிய இடத்தையும் வளர்ப்பாரு. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. இருக்கிற இடத்தையும் வளர்த்து பார்க்கக்கூடிய இடத்தையும் வளர்க்குறாரு அப்படின்னா அவர் முற்றிலும் நல்ல மனுஷன். அப்படித்தான் நான் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்கிட்ட காசு இல்லாட்டியும் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு தன்மையில வயசுல சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குருவானவர் இல்லையா? அப்ப அந்த குருவாகப்பட்டவர் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு அமைதி குணம் கொண்டவர்கள், சாதனை செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு இந்த குருவாகப்பட்டவர் லாபஸ்தானத்துல இருக்கிறது நன்மையை செய்யும். பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு இன்னைக்கு அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சனி பகவான் வந்து உங்களுக்காக 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமே அஷ்டம சனி காலங்கள். மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமா சுத்தி வந்துடும். ஒரு வருஷத்துல எல்லாம் சுத்துற கிரகமும் இருக்கு, 12 வருஷத்துல சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 வருஷத்துல சுற்றுறது இருக்கு. ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 வருஷம் சுத்தி வருதுன்னா சனி பகவான் வந்து ஒரு பிறப்புல பிறக்கும் போது உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குதுன்னா அடுத்து 30 வயசு முடிஞ்சு வரும். இந்த சனியினுடைய தாக்கம் வந்து ஒருவருக்கு வருது அப்படின்னா மங்கு சனி, பொங்கு சனி, நீசமற்ற சனின்னு 3 தடவை சுத்தி வந்துடும். 4வது சுத்து வந்தவங்க கூட இருக்காங்க. ஆனால் இந்த 3வது சுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதிப்பை உண்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக இந்த பூச நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துக்கு என்ன செய்வார்னா லாபஸ்தானத்துல இருக்காரு. அப்ப அவர் நன்மையத்தையும் செய்யணும். அது அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் உங்களுக்காக 3ஆம் இடம், 3க்கும் 12க்கும் உள்ள அதிபதி. 3ஆம் இடமான ஸ்தானத்துல உச்சம் பெற்று அஸ்தமன நிலையில இருக்காரு. இந்த 116 நாட்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த கிரகம் வக்ரகதி காலத்துல உங்களுக்கு நன்மையவே செஞ்சாலும் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்ப்பதினால் உங்களுடைய இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்குமே நல்லதொரு வாய்ப்புகள் தான் இருக்கு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.